தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு சாதி கலவரத்தை எப்படியாவது உருவாக்கி, அதன் மூலம் எப்படியாவது தன்னுடைய கட்சிக்கு ஆட்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ரீதியில ஒரு சில கட்சிகள் தொடர்ச்சியாக சாதிய மோதலை தமிழ்நாட்டுல ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் சமீப காலமா நடந்துட்டு இருக்கு சொல்லணும். மயிலாடுதுறையில நடந்த சாதி ரீதியான தாக்குதல் ஆகட்டும், அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்துல மஞ்சக்கொள்ளையில நடந்த சாதி ரீதியான தாக்குதல் ஆகட்டும், தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம கடலூர் மாவட்டத்துல நடந்த விசிகாவோட ஒரு மேடை பேச்சை பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தை மிகப்பெரிய அளவுல நாங்க உங்கள அடிப்போம், கொலை செய்வோம், தலையை வெட்டுவோம் அப்படிங்கிற ரீதியிலாம் பேசியது சாதி ரீதியான ஒரு மோதலை உண்டாக்கி விடுமோ அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்பட்டது. அதன் பின் பாமக தலைவர்கள் எல்லாம் இதுல தலையிட்டு, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகாம பார்த்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். உண்மையிலேயுமே இந்த விஷயத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சல்யூட் தான் நாங்க சொல்லியிருக்கோம். அதே நேரத்துல சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு சாதி கலவரத்தை உண்டாக்குற ரீதியில தான் இருந்தது. அப்படி என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அம்பேத்கர் சிலையை சில பேர் சேதப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ரீதியில காவல்துறைக்கு தகவல் வருகிறது. உடனடியாக பார்த்தீங்கன்னா, அந்த இடம் மிகவும் பரபரப்பாகிறது. அங்க இருக்கிற தலித் இளைஞர்கள், தலித் சமூகத்தை சார்ந்த கட்சிகள்லாம் அந்த இடத்துல ஒரு போராட்டத்துக்கு தயாராகிறது. இதை வேற ஒரு சமூகம் தான் செஞ்சாங்க, அந்த சமூகத்தின் மீது நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற ரீதியில அங்க போராட்டம் வெடிக்கிறது. உடனடியாக அங்க மாவட்ட எஸ்பி அவர்கள் அங்க ஒரு இதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அந்த உடனடியாக தன்னுடைய விசாரணையை துவங்கி இருக்காங்க. அந்த விசாரணை முடிவில் பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சிகரமான பல்வேறு சம்பவங்கள் தான் வெளிவந்ததுன்னு சொல்லி ஆகணும். அங்க இருக்கிற கிரிதாஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞன் தான் அந்த அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தியாகவும், அதுக்கப்புறம் அங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் நான் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தினேன் அப்படிங்கிற ரீதியில ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. உண்மையாலுமே கிரிதாஸ் என்ன சமூகம் கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் தான். இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திதான் சொல்லியாகணும். அங்க எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் அவருடைய செயல்பாடு இருந்திருக்கு. இதை வைத்து குளிர்காய வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் ஒரு சில இயக்கங்கள், முக்கியமா பார்த்தோன்னா விசிகாவை நம்ம சொல்லி ஆகணும், அவர்கள் இதை வைத்து ஒரு குளிர்காய வேண்டும் அப்படிங்கிற ரீதியில செயல்பட்டு இருக்காங்க. எப்படியோ அங்க இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி, அது நல்லா கவனிச்சு நல்லா விசாரணை பண்ணி காவல்துறை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதி மோதல் தான் பெரம்பலூர் மாவட்டத்தில் தடுத்திருக்காங்க. அந்த ஊர் படம் பார்த்தீங்கன்னா வெண்கலம். அந்த வெண்கலம் ஊர்த்துல மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை சாதி கலவரங்கள் உருவாக்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பார்த்தா காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையிலுமே நேர்மையாக செயல்பட்ட காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவு ஒரு நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது அங்க இருக்கிற தலித் இயக்கங்களும் சரி, தலித் இளைஞர்களும் சரி, உடனடியாக அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணை நடத்தட்டும். அந்த விசாரணையின் பிறகு நீங்க சமூக வலைதளம் பத்தி எழுதுங்க. உடனடியாக என்ன இதுன்னு நடந்தது தெரியாமயே உடனே சமூகத்துல இரு சமூகத்திற்கும் உண்டான மோதலாக அதை எப்பவுமே சித்தரிக்காதீங்க.